Dear students, I am Kannan, your math teacher. In this video, you will learn 12th Mathematics, Chapter 6, Applications of Vector Algebra. Dear students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன்ஸ் இந்த கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 3 டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 டைப்ஸை வந்து புக்கில் நமக்கு எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக அதனோட ஃபார்மேட்டை சொல்லிடுறேன். நீங்கள் புக்கில் எடுத்து திருப்பி கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் வந்து 3 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் வந்து parametric வெக்டர் ஈக்குவேஷன், அடுத்து வந்து non-parametric வெக்டர் ஈக்குவேஷன், அடுத்து வந்து Cartesian ஈக்குவேஷன். இந்த 3 ஃபார்மேட்டில் அவங்க நமக்கு வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் வந்து இந்த 3மே கேட்கலாம், இல்லை ஏதாவது 2 parametric வெக்டர் ஈக்குவேஷன் Cartesian ஈக்குவேஷன் கேட்கலாம், இல்லை non-parametric வெக்டர் ஈக்குவேஷன் Cartesian ஈக்குவேஷன் கேட்கலாம். ஸோ 3 கேட்கலாம், இல்லை எனி 2 கேட்கலாம், இல்லை எனி 1 கேட்கலாம். ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு டைப்புக்கும் இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு டைப்போட அந்த கான்செப்டை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, சம்மர் ரீட் பண்ணோன்னே இது இந்த டைப் தான்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ நான் புக்கில் கொடுத்துருக்கிறது ஷார்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் புக் எடுத்து ரீட் பண்ணிங்கன்னா எலாபரேட்டாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க 3 டைப்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு டைப்புக்கு வர்றேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது வந்து ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. இந்த பிளேனில் வந்து இந்த பிளேன் வந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஏன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. என்னோடய பொசிஷன் வெக்டர் ஏ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பிளேன் வந்து parallel to the 2 வெக்டர்ஸ், இது ஒரு parallel வெக்டர், இது ஒரு parallel வெக்டர் இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு parallel வெக்டர் வந்து பி வெக்டர் எடுத்துக்கிறேன், இன்னொரு parallel வெக்டர் வந்து சி வெக்டர் எடுத்துக்கிறேன். இதான் கான்செப்ட். a plane passing through the point with the position vector is a vector and 2 parallel vector b vector and the c vector. ஸோ இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் parametric வெக்டர் ஈக்குவேஷன் பார்க்க போகிறேன். parametric form of vector equation சொல்லலாம், இல்லை parametric vector equation of this plane. r vector equal to a vector plus s into b vector plus t into c vector இருக்கும். இதில் s and t இது ரெண்டும் வந்து parameters எங்கே இருக்குன்னா ரியல் நம்பரில் இருக்கும். that is in the real number. இந்த வெக்டர் ஃபார்மேட்டில் parameter இன்வால்வ் ஆகிருக்கனால இது parametric vector equation நம்ம அப்படி சொல்கிறோம். அடுத்து வந்து non-parametric வெக்டர் ஈக்குவேஷன். non-parametric வெக்டர் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஈக்குவேஷன் ஜஸ்ட் இது ஒரு சிம்பிளான ஐடியா மைண்ட் வச்சுக்க. இந்த ஏ வெக்டர் இங்கே கொண்டு வந்துட்டுனா அது வரும் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படி எடுத்துகிட்டு டாட்டு இங்கே பி அண்ட் சி இருக்கு இல்லையா, அதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதான் வந்து non-parametric வெக்டர். ஏன்னா இங்கே பாராமீட்டர்ஸ் கிடையாது, பட் வெக்டர் ஃபார்மேட், அதனால் அது non-parametric வெக்டர் ஈக்குவேஷன் அப்படி சொல்கிறோம். இதை பாக்ஸ் ப்ராடக்ட்லேயும் எழுதலாம். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட்டில் எழுதுறதா எப்படி எழுதலாம்னு பாருங்கள். பாக்ஸ் ப்ராடக்ட்டில் எழுதுறதா இருந்தால் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் என்ன சார் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ போத் த மீனிங் இஸ் சேம். இப்போ Cartesian equation of the plane in this type. இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த 1 பாயிண்ட்டோட பேராமீட்டர் என்னோட கோஆர்டினேட்ஸு இந்த 1 பாயிண்ட் ஏவோட கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும்னா x1, y1, z1 அப்படி இருக்கும். அடுத்து வந்து இந்த parallel வெக்டர் இருக்கு இல்லையா, பி வெக்டர் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா b1, b2, b3 இருக்கும். அடுத்து வந்து இன்னொரு parallel வெக்டர் சி இருக்கு இல்லையா, அது c1, c2, c3 இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லும்போது இப்போ எப்படி எடுத்துக்கணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா எக்ஸ் மைனஸ் x1, y மைனஸ் y1, z மைனஸ் z1 ஈக்குவல் டு 0. அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா b1, b2, b3 இது c1, c2, c3 ஈக்குவல் டு 0. ஸோ இவ்வளோ தான் இந்த கான்செப்ட். ஸோ இது வந்து பிளேனோட ஒரு டைப்பு. இப்போ அனதர் ஒன் பிளேன், இந்த மாதிரி இன்னொரு பிளேன் எடுத்துக்கிறீங்க. இந்த பிளேன் வந்து பாசிங் த்ரூ த 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு, பின்னு அப்படி ஒரு பாயிண்ட்டு, 2 பாயிண்ட் வழியாக அது பாஸ் ஆகுது. என்னோடய பொசிஷன் வெக்டர் ஏ வெக்டராகவும் என்னோடய பொசிஷன் வெக்டர் பி வெக்டர்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு parallel வெக்டர் இருக்குது.
ஸோ இப்படி ஒரு பேரல் வெக்டர் இருக்குன்னு வச்சுங்க, இதை தான் சி வெக்டர்னு சொல்கிறோம். இந்த பிளேனோட ஒரு பேரல் வெக்டர் வந்து சி வெக்டர். இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்ம இதுக்கு எப்படி parametric ஈக்குவேஷன் பார்க்குறோம். parametric வெக்டர் ஈக்குவேஷன். parametric form of vector equation. ஸோ parametric form of vector equation பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும்னு பாருங்கள். இப்போ r vector equal to 1 minus s into a vector plus s into b vector plus t into c vector. இது கொஞ்சம் ஈஸியான ஃபார்மேட்டு. இதுவே இன்னொரு ஃபார்மேட்லேயும் எழுதலாம். எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா r vector equal to, இப்போ ஜஸ்ட்டு இந்த 1 into a vector இருக்கா ப்ளஸ்ஸு, இப்போ இந்த இங்கேயும் எஸ் இருக்குது, இங்கே எஸ் மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ வெக்டர் இருக்குங்க, எஸ் இன்ட்டு பி வெக்டர் இருக்குது. அப்போ எஸ்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டர். ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேட்டு கிடச்சிரும். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டர். ஸோ இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் எதில் எழுதினாலுமே கரெக்டு தான். ஆன்சர் சில நேரம் புக் ஆன்சரில் இந்த ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, சில நேரம் இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் எந்த ஃபார்மேட் உங்களுக்கு ஈஸின்னு தோணுதோ அதில் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பேராமீட்டருக்கு இதில் வந்து எஸ் அண்ட் டி பேராமீட்டர் இருக்குது. எஸ் அண்ட் டி வந்து பேராமீட்டர்ஸ். இது எந்த இருக்குன்னா ரியல் நம்பர்ஸில் இருக்குது. அப்போ பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். இப்போ நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் சிம்பிளான ஐடியா தான். இப்போ இந்த ஏ வெக்டர் இங்கே வர்ற மாதிரி வச்சுங்க, மைண்டில் வச்சுங்க. அப்போ ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், இதுக்கு டாட் வச்சுருங்க. அடுத்து ஒரு கிராஸ் ப்ராடக்ட் தேவை இருக்குது. கிராஸ் ப்ராடக்ட் வந்து இது ரெண்டுக்கு தான் வரும். என்ன வரும்னா பி வெக்டர் மைனஸு ஏ வெக்டர் கிராஸு சி வெக்டர், கிராஸ் சி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இவ்வளோதான். ஸோ இது இங்கே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இதுக்கு இன்னொரு ஃபார்மேட்டும் எழுதலாம். என்ன ஃபார்மேட் எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஃபார்மேட்டு. ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஃபார்மேட் வந்து அப்படியே ஜஸ்ட் இது அப்படியே எழுதிடணும். எப்படின்னா இது ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படின்னு வரும், கமா பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படின்னு வரும், அடுத்த கமா சி வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஃபார்மேட். இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். அப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற பாயிண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x1, y1, z1 இருக்கும். பின்ற பாயிண்டில் என்ன இருக்குன்னா x2, y2, z2 இருக்கும். அண்டு சின்ற பாயிண்டில் என்ன இருக்குன்னா c1, c2, c3 அப்படி இருக்கும். சரி, இப்போ நான் இதுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் எடுக்கும்போது x மைனஸ் x1, y minus y1, z minus z1 equal to 0. செகண்ட் ரோ அப்போ நமக்கு என்ன வரும்னா x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. அடுத்து வந்து c1, c2, c3 equal to 0. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு டைப் முடிச்சாச்சு. ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேனோட ரெண்டு ஃபார்மேட்டு, ரெண்டு பிளேனோட ஃபார்மேட்டை நம்ம முடிச்சுக்கோம். இப்போ பிளேனோட ஒரு தேர்ட் ஃபார்மேட் இருக்குது, அதை நம்ம பார்த்துறோம். இது ஒரு பிளேன் எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு பிளேன் எடுத்துக்கிறோம். இந்த பிளேனில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது, சி அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. 3 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. 3 நான்-கொலினியர் பாயிண்ட்ஸு. 3 நான்-கொலினியர் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா என்னோடய பொசிஷன் வெக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ வெக்டர் இருக்குது, என்னோடய பொசிஷன் வெக்டர் பி வெக்டர், என்னோடய பொசிஷன் வெக்டர் வந்து சி வெக்டர் இருக்கும். ஸோ இதில் பேரல் வெக்டரே கிடையாது. இந்த மாதிரி ஃபார்மேட் வந்துச்சுன்னா எப்படி நம்ம பார்க்குறோம். parametric vector equation of the plane. parametric form of vector equation of the plane எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா r vector equal to 1 minus s minus t அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது. 1 minus s minus t into a vector plus s into b vector plus t into c vector இப்படி இருக்கலாம். ஸோ போனதில் 1 மைனஸ் எஸ் மட்டும் இருந்துச்சு, இப்போ 1 மைனஸ் எஸ் மைனஸ் டின்னு வருது. ரைட். ஸோ இதோட இன்னொரு ஃபார்மேட் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு இந்த ஏ உள்ள மல்டிபிள் 1 இன்ட்டு ஏ வெக்டர் அப்படி எடுத்துங்க ப்ளஸ்ஸு
இங்கே ஒரு எஸ் இருக்குது, இங்கே ஒரு எஸ்பி இருக்குது, பட் இங்கே மைனஸ் எஸ் இருக்குது. அப்போ எஸ்ஸை நான் காமனாக எடுக்கும்போது எப்படி வரும்னா பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இருக்கும் ப்ளஸ் டி இன்ட்டு இங்கேயும் ஒரு டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது, பட் இங்கே டி வந்து ஏ வெக்டரோட சேர்ந்துருக்கு, பட் நெகட்டிவில் இருக்குது. அதனால் என்ன செய்கிறோம், சி வெக்டர் மைனஸு ஏ வெக்டர் வரும். டி இன்ட்டு சி வெக்டர் மைனஸு ஏ வெக்டர். ஸோ இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் எதில் வேணாலும் இருக்கலாம். ஸோ ஆன்சர் இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் எதில் எழுதினாலுமே கரெக்டு தான். அடுத்து வந்து நான் parametric. Non-parametric vector equation. Non-parametric vector equation எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் சேமாக தான் வரும். அடுத்து டாட் வந்துடும். கிராஸ் ப்ராடக்ட் வந்து இது ரெண்டோட கிராஸ் ப்ராடக்ட் வரும். என்ன வரும்னா பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸு சி வெக்டர் மைனஸு ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. பார்த்தீங்கன்னா இந்த ஏ வெக்டர் இங்கே வந்து ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட்டு இது ரெண்டோட கிராஸ் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் வரும். ஸோ இதுவே நம்ம எப்படி எழுதலாம்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஃபார்மேட்லேயே எழுதலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் எழுதுறது போதுனா ஜஸ்ட் இப்படி பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படி எடுத்துங்க, கமா பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படி எடுத்துங்க. இங்கே கிராஸ் தேவையில்லை, அப்படி எடுத்துக்கலாம். சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கமா போட்டுட்டு ஈக்குவல் 0 எடுத்துக்கலாம். ரெண்டு ஒரே ஃபார்மேட் தான், இதில் இருக்கலாம் இல்லாட்டி இதில் இருக்கலாம். ஸோ இதில் போட்டால் நம்ம டிட்டர்மன் ஃபார்மேட்டில் ஆன்சர் போட்டுடலாம். டிட்டர்மன் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இது போட்டோன்னா இதுக்கு இது ரெண்டுக்கு கிராஸ் ப்ராடக்ட் பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணணும். அடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். Cartesian form of equation of the plane. Equation of the Cartesian equation of the plane. Yes. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏன்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, அதனோட கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா x1 y1 z1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். பீன்ற ஒரு பாயிண்ட்டு x2 y2 z2ன்னு எடுத்துக்கிறோம். இது சியும் பாயிண்ட் தான், அப்போ x3 y3 z3 அப்படி எடுத்துக்கிறீங்க. அப்புறம் இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினண்ட்டில் அப்ளை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 ஈக்குவல் டு 0. x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1. அடுத்து x3 மைனஸ் x1 y3 மைனஸ் y1 z3 மைனஸ் z1 that is equal to 0. இதான் வந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் வந்து இந்த எக்ஸைஸில் இருக்கிற தேர்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற இந்த பிளேன். ஸோ இந்த 3 கான்செப்ட் நீங்கள் தரவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த எக்ஸைஸில் இருக்க எல்லா சம்மும் ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இப்போ நான் எழுதின பற்றி இந்த ஃபார்முலா பற்றி எலாபரேட்டாக புக்லேயே கொடுத்துருக்காங்க, கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸில் இருக்க சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து எக்ஸசைஸ் நம்பர் 6.7. கொஸ்டின் நம்பர் 1. ஃபைண்ட் த non-parametric form of vector equation and Cartesian equation of the plane passing through the point 2, 3, 6 and parallel to the straight lines x minus 1 divided by 2 equal to y plus 1 divided by 3 equal to z minus 3 divided by 1 and x plus 3 divided by 2 equal to y minus 3 divided by minus 5 equal to z plus 1 divided by minus 3. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து non-parametric form of vector equation and Cartesian equation of the plane அது நம்ம பார்க்கணும். இதுக்கு கண்டிஷன் என்னன்னா இந்த required plane வந்து passing through the point parallel to the two lines. இதான் கண்டிஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் டயக்ராம் போடுறேன். எக்ஸாம்பிள் இதை நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன், திஸ் இஸ் அ பிளேன். இந்த மாதிரி ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன். இந்த பிளேன் வந்து பாசிங் த்ரூ அ பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வழியாக போகுது. இந்த பாயிண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 6. அதே மாதிரி parallel to the two line. இப்போ நான் சும்மா ஒரு இதுக்காக போட்டுக்கிறேன். இப்படி இது ஒரு பேரலைன், அப்புறம் இது ஒரு பேரலைன், இப்படி 2 லைன் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு லைன், இந்த லைன் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x minus 1 divided by 2 equal to y plus 1 divided by 3 equal to z minus 3 divided by 1 அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா x plus 3 divided by 2 equal to y minus 3 divided by minus 5 that is equal to z plus 1 divided by minus 3 இப்படி இருக்குது. இப்போது நம்ம ஃபார்முலா முதல் எழுதிக்கிடுவோம். ஃபார்முலா எழுதிட்டோன்னா நமக்கு என்ன தேவை இருக்குன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம்.
The solution, the non-parametric form of vector equation the non-parametric form of vector equation of the plane. The non-parametric form of vector equation of the plane is r vector minus a vector dot b vector cross d vector equal to 0. So in the formula a vector is the position vector of the point, b vector and d vector b vector is get from the parallel vector of the first line, d vector is get from the parallel vector of the second line. இப்போ இதில் வந்து இந்த டினாமினேட்டருக்கு டைரக்ஷன் ரேஷியோவில் இருந்தால் பேரல் வெக்டர் எடுத்துக்கிறோம் b வெக்டரா, இந்த டைரக்ஷன் ரேஷியோஸில் இருந்தால் என்ன செய்கிறோம் d வெக்டர் நம்ம எடுத்துக்கிறோம். இது பாசிங் த்ரூ த பாயிண்ட். ஹியர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் a வெக்டர் பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட் 2i cap plus 3j cap plus 6k cap. அடுத்து b வெக்டர் equal to 2 3 1 2i cap plus 3j cap plus k cap. அடுத்து d vector equal to, இப்போ இந்த டினாமினேட்டர் எடுத்துங்க, என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2i cap minus 5j cap minus 3k cap. இப்போ ஃபார்முலாவில் நமக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா b vector cross d vector தேவை இருக்குது, அதை முதல் பண்ணிடுவோம். now b vector cross d vector, இப்போ டிட்டர்மினன்ட் எடுத்துக்கங்க. கிராஸ் ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி 11th பார்த்துட்டோம். i cap j cap k cap எடுத்துட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ அது எடுத்துக்கிறோம். செகண்ட் ரோவில் வந்து b வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுங்க. b வந்து 2 3 1 இருக்குது. தேர்ட் ரோவில் வந்து d வந்து எடுங்க 2 -5 -3. இப்போ டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறோம். i cap into ரோ காலம் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 3 3 are 9 -9 minus of -1 into 5 -5, இப்போ minus minus of j cap into, so இதை எலிமினேட் பண்ணிங்கன்னா 2 into -3 -6 minus of 2 into 1 2 plus k cap into, so இதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 2 into -5 -10 -6. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா i cap into இது வந்து -4 minus j cap into -8 plus k cap into -16 எடுத்துட்டாச்சு. ஆட் பண்ணிட்டோம்னா இப்போ அதை ஃபர்தராக எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும், i into -4 வந்து -4i cap minus into minus plus 8j cap plus into minus 16k cap. இது வந்து b vector cross d vector, ரைட். இப்போ b vector cross d vector தெரிஞ்சு நம்ம இனி ஃபார்முலாவில் அதை அப்ளை பண்ண வேண்டியது அந்த ரிசல்ட் வந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் r வெக்டர் எடுத்துங்க, மைனஸ் ஆஃப் a வெக்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2i cap plus 3j cap plus 6k cap dot. இப்போ b vector cross d vector ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 4i cap plus 8j cap minus 16k cap, that is equal to 0, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது ஒரு வெக்டர் இருக்குது, இங்கே டாட் இங்கே அனதர் ஒன் வெக்டர் இருக்குது. இதை வந்து இதோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆர் வெக்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், அடுத்து வந்து இந்த ரெண்டு வெக்டருக்கு டாட் இதையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது என்னன்னா ஆர் வெக்டர் டாட்டு minus of 4i cap plus 8j cap minus 16k cap, then minus of இது ரெண்டுக்கு distribution 2i cap plus 3j cap plus 6k cap dot minus of 4i cap plus 8j cap minus 16k cap, that is equal to 0, right. இப்போ we can take as it as, இப்போ இந்த வெக்டர் அப்படி எடுத்துக்கலாம். r vector dot minus of 4i cap plus 8j cap minus 16k cap minus of, இப்போ டாட் ப்ராடக்ட், இதுக்கு டாட் ப்ராடக்ட்னா i dot i வந்து 1, j dot j 1, k dot k 1. அப்போ மல்டிப்ளை தீஸ் டூ கோஎஃபிஷியன்ட்ஸ். அப்போது 2 into -4 -8, 3 into 8 to 24 plus 24, then plus into minus 16 into 6 வந்து minus of 96, that is equal to 0.
R vector dot 4 I cap plus 8 j cap minus 16 k cap minus of இப்போ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா minus 104 minus 104 plus 24 பார்த்தீங்கன்னா minus of 80 that is equal to 0. இப்போ இங்கே minus of 80 இது ஒரு minus into minus plus 80 எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் minus 80 வரும், இங்கே வந்து minus இருக்குது, minus and of minus plus 80 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த 80 இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறீங்க. R vector dot minus of 4 I cap plus 8 j cap minus 16 k cap that is equal to minus of 80. இப்போ இந்த வெக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா காமன் எலிமெண்ட் எடுக்கலாம். -4 நம்ம காமன் எடுத்துக்கிட்டோம். if you take -4 as காமன் அப்படி எடுத்துட்டோம்னா R vector dot இப்போ வந்து I cap வரும், இங்கே மைனஸ் எடுத்துட்டோம்னா minus of 2 into j cap, இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 4 4s are 16 அப்போ 4 k cap that is equal to minus of 80. R vector dot I cap minus 2 j cap plus 4 k cap that is equal to minus of 80. இங்கே மல்டிபிள் -4 இங்கே வச்சுன்னா டிவைடட் பை -4 அப்படின்னு வரும். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 20 அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா R vector dot I cap minus 2 j cap plus 4 k cap that is equal to plus 20 அப்படின்னு வந்துடும். மைனஸ் என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆயிரும், plus 20. So this is the required equation of the plane in the non-parametric vector form. இது வந்து non-parametric vector form. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து Cartesian form. இப்போ Cartesian form பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறோம், ஒரு substitution let R vector equal to x I cap plus y j cap plus z k cap. இப்போ நம்ம அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ R vector பல x I cap plus y j cap plus z k cap x I cap plus y j cap plus z k cap dot I cap minus 2 j cap plus 4 k cap that is equal to 20. இப்போ again dot product I dot I 1 j dot j 1 k dot k 1 எடுத்துங்க. அப்போ x into 1 வந்து x, then plus into minus minus, y into 2 வந்து 2y, then plus into plus plus, k into k dot k வந்து 1, அப்போ z into 4 வந்து 4z equal to 20. அப்போ x minus 2y plus 4z equal to 20 is the required Cartesian equation of the plane. So இதோட சம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise number 6.7, question number 4. Find the non-parametric form of vector equation and Cartesian equation of the plane passing through the point 1, -2, 4 and perpendicular to the plane x plus 2y minus 3z plus 11 and parallel to a line x plus 7 divided by 3 equal to y plus 3 divided by minus 1 equal to z by 1. Non-parametric vector equation of the plane and Cartesian equation of the plane கேட்டிருக்காங்க. But the required plane வந்து passing through the point and perpendicular to another plane and parallel to a line. இதான் அந்த ரெண்டு கண்டிஷன். இது ஒன்று 3 கண்டிஷன் இருக்குது. பாசிங் த்ரூ அ பாயிண்ட் ஒரு கண்டிஷன், பெர்பெண்டிகுலர் டு எ பிளேன் ஒரு கண்டிஷன், parallel to a லைன், 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஒரு சிம்பிள் டயக்ராம் போட போகிறோம். இந்த டயக்ராம் நீங்கள் எக்ஸாமில் போட வேண்டியதில்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டயக்ராம். இப்போ திஸ் இஸ் த ரிக்வயர்டு பிளேன். இதுதான் நமக்கு தேவையான அந்த பிளேன். இந்த ரிக்வயர்ட் பிளேன் வந்து பாசிங் த்ரூ அ பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, -2, 4 அப்படின்னு கொடுத்துருச்சு. அட் த சேம் டைம் திஸ் பிளேன் பெர்பெண்டிகுலர் டு அனதர் பிளேன். இன்னொரு பிளேனுக்கு இப்படி பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ ஒரு பிளேன் இருக்குன்னா இதுக்கு ஒரு நார்மல் இருக்கும். இந்த நார்மல் இந்த மாதிரி இருக்கும். இந்த நார்மல் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிக்வயர்டு பிளேனுக்கு வந்து பேரலாக இருக்கும். இந்த நார்மல் இஸ் பேரலல் டு த ரிக்வயர்டு பிளேன். இது ஒரு கண்டிஷன். அட் த சேம் டைம் அடுத்து என்ன சொன்னால் இந்த ரிக்வயர்டு பிளேன் பேரலல் டு எ லைன் ஆல்சோ. இன்னொரு லைனுக்கு வந்து இது பேரலாக இருக்குது. அப்போது 2 பேரலல் வெக்டர் கிடச்சிருக்கு, ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ 2 பேரலல் வெக்டர் 1 பாயிண்ட் இந்த கான்செப்ட். அப்போ இந்த 2 பேரலல் வெக்டர் இப்போ நம்ம எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேரலல் வெக்டர் இஸ் கெட் ஃப்ரம் த
plane equation and second parallel vector is get from the line equation. இப்போ plane equation actually என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா x plus 2y minus 3z that is equal to 11 கொடுத்திருக்காங்க. x plus 2y minus 3z equal to 11 கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த x y z ஓட கோஎஃபிஷியன்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நம்ம ijk போட்டாலே நார்மல் வெக்டர் கிடைச்சிரும். அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 minus 3 இருக்கு. அப்போ 1 into i cap plus 2 into j cap minus 3 into k cap இதான் நார்மல் வெக்டர். பிகாஸ் இது என்ன ஃபார்மேட்டில் எழுதணும்னா r vector dot n vector equal to q அந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டோம்னா n vector நமக்கு கிடைச்சிரும். அதான் நார்மல் வெக்டர். அடுத்தது லைனோட ஈக்குவேஷன். லைனோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா x plus 7 divided by 3 கொடுத்துருக்காங்க, y plus 3 divided by minus 1 கொடுத்துருக்காங்க equal to z by 1 கொடுத்துருக்காங்க. இப்போ நியூமரேட்டரை பற்றி ப்ராப்ளம் இல்லை, டினாமினேட்டரில் இருக்கிறது நமக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ், அதுலேருந்து பேரல் வெக்டர் வரணும். அப்போ இந்த பேரல் வெக்டர் என்ன இருக்குன்னா 3 minus 1 2 இருக்குது. அப்போ என்ன எடுத்துக்கணும்னா 3i cap minus j cap plus k cap இது அனதர் பேரல் வெக்டர். அப்போ இந்த பொசிஷன் வெக்டர் இதை a வெக்டர் அப்படி எடுத்தோம்னா இதை b வெக்டர், இதை வந்து c வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா எழுதிடுவோம், அப்போ தான் நமக்கு அந்த வேல்யூ எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ த non-parametric form of vector equation of the plane, vector the non-parametric form of the vector equation of the plane is r vector minus a vector dot b vector cross d vector that is equal to 0. This is the non-parametric form of vector equation of the plane passing through one point parallel to the two vectors in the concept. So here இங்கே நமக்கு என்னென்ன வேல்யூ இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் வந்து a வெக்டர் பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட், அப்போது 1 minus 2 4, அப்போது i cap minus 2j cap plus 4k cap. அடுத்து பேரல் வெக்டர்ஸ், இது ஒரு லவ் பேரல் வெக்டர், இது லவ் பேரல். b வெக்டர் ஈக்குவல் டு b வெக்டர் என்ன எடுத்துக்கலாம்னா i cap plus 2j cap minus 3k cap, i cap plus 2j cap minus 3k cap. d வெக்டர் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3i cap minus j cap plus k cap. a vector வந்து அந்த பாயிண்ட் எடுத்துட்டாச்சு, b வெக்டர்ன்றது parallel vector from the plane and d வெக்டர்ன்றது parallel vector from the line. இதை புக்கில் வந்து சி வெக்டர் கூட கொடுத்துருப்பாங்க, நீ சி வெக்டர் கூட எடுத்துக்கலாம். அந்த நம்பர் பற்றி ஏபிசியை பற்றி இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் ஏ எதை டிஃபைன் பண்ணுது, பி எதை டிஃபைன் பண்ணுது, டி எதை டிஃபைன் பண்ண மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். அது ஏபிசியோ யூ சம்டைம் யூவி கூட இதில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேரல் வெக்டருக்கெல்லாம் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா யூவி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த பி வெக்டர் டி வெக்டரை பார்த்து எதுவும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். அந்த லெட்டர் எதை மென்ஷன் பண்ணுது, எதை டிஃபைன் பண்ணுறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். ஃபார்முலாவுக்கு நமக்கு b வெக்டர் கிராஸ் d வெக்டர் தேவைப்படுது, அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ b வெக்டர் கிராஸ் d வெக்டர் தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது வந்து i cap j cap k cap எடுத்துட்டாச்சு. அப்போ b வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 2 minus 3, d வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3 minus 1 1. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் i cap into, ஸோ எலிமினேட் பண்ணிங்கன்னா 1 into 2 2 minus of 1 into 3 3, ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். மைனஸ் ஆஃப் j cap into, இது எலிமினேட் பண்ணிங்கன்னா 1 into 1 1 மைனஸ் ஆஃப் 3 3 சார் 9, அப்போ ப்ளஸ் 9, ஏன்னா மைனஸ் 9 வரும், ஃபார்முலா ப்ளஸ் 9 ஆயிரும். ப்ளஸ் கே கேப் இன்ட்டு, ஸோ இது எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 1 into minus 1 மைனஸ் ஆஃப் 2 into 3 6, ரைட். அப்போ ஐ கேப் இன்ட்டு இது மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் ஜே கேப் இன்ட்டு இது ஆட் பண்ணிங்கன்னா 10 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு மைனஸ் 7, மைனஸ் 1 மைனஸ் 6 மைனஸ் 7. இப்போ மைனஸ் ஐ கேப் மைனஸ் ஆஃப் 10 into j cap minus 7 into k cap. இது வந்து b வெக்டர் கிராஸ் d வெக்டர். r வெக்டர் மைனஸ் a வெக்டர். a வெக்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா i cap minus 2j cap plus 4k cap dot b வெக்டர் கிராஸ் d வெக்டர் minus of i cap minus 10 j cap minus 7 k cap equal to 0ன்னு வந்துச்சு. இப்போ அந்த டாட்டு இங்கே வந்து 2 வெக்டர்ஸ் இருக்குது, இங்கே வந்து சிங்கிள் வெக்டர் இருக்குது. அப்போ இதோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள், டாட் இதையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இப்போ ஆர் வெக்டர் டாட்டு மைனஸ் ஆஃப் ஐ கேப்பு மைனஸ் 10 ஜே கேப்பு மைனஸ் 7 கே கேப் மைனஸ் ஆஃப் இது ரெண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா சார் இந்த இதுக்கு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா
I cap minus 2j cap plus 4k cap dot minus of I cap minus 10j cap minus 7k cap, that is equal to 0. So r vector dot minus of I cap minus 10j cap minus 7k cap minus of I dot I 1 அப்போ minus 1, j dot j 1 இப்போ plus 20, k dot k 1 plus into minus 7 4 are 28, that is equal to 0. So r vector dot minus of I cap minus 10j cap minus 7k cap minus of இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 20 minus 28 வந்து minus 8 minus 1 வந்து minus 9, that is equal to 0. அப்போ r vector dot minus of I cap minus 10j cap minus 7k cap minus into minus plus 9, that is equal to 0. இன்னும் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் சார் 9 இங்கே கொண்டு போனீங்கன்னா r vector dot இதில் மைனஸை காமனாக எடுத்துருங்க. மைனஸ் அப்போ காமனாக எடுத்துட்டோம்னா r vector dot I cap plus 10j cap plus 7k cap மைனஸை மட்டும் காமன் எடுத்துருக்கோம். இந்த இதில் மட்டும் இந்த ப்ளஸ் 9 அங்கே போச்சுன்னா மைனஸ் 9, இது இங்கே தனியாக போயிடுச்சு, இங்கே மைனஸை காமன் எடுத்துருக்கோம். அப்போது மல்டிப்ளை வித் மைனஸ், இல்லாட்டி இந்த மைனஸ் இங்கே போனால் டிவைட் பை மைனஸ், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ r vector dot I cap plus 10j cap plus 7k cap, that is equal to plus 9. இது வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டு. ஸோ சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டில் வந்து இது என்ன இருக்குன்னா, இதில் பேராமீட்டர்ஸ் கிடையாதுனால இது வந்து நான் பராமெட்ரிக்கு வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். இதில் ஃபஸ்ட்டு போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். The Cartesian equation of the plane is by x minus x1, y minus y1, z minus z1, that is equal to 0. அடுத்து வந்து 2 parallel vector. அதனால் செகண்ட் ஆப்ஷன் b வச்சுருந்தோம். b வந்து b1, b2, b3ன்னு எடுத்துங்க. அடுத்து நம்ம dன்னு எடுத்தோம். அப்போ d1, d2, d3ன்னு எடுத்துங்க. சப்போஸ் c வெக்டர்னு எடுத்துட்டிங்கன்னா c1, c2, c3ன்னு எடுக்கணும். இப்போ நம்ம d வெக்டர்னு எடுத்தனால d1, d2, d3ன்னு எடுத்துக்கிறோம். இந்த லெட்டர் இஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் அந்த லெட்டர் எதை மென்ஷன் பண்ணுன்றதான் நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். x1, y1, z1 அப்படின்றது இஸ் அ பாயிண்ட். ஸோ பாயிண்ட் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா 1, -2, 4 அப்படின்றது பாயிண்ட்டு. அடுத்து நமக்கு என்ன கொடுத்தோன்னா b1, b2, b3, இது வந்து b வெக்டர்லேருந்து எடுத்துக்கிறீங்க. b வெக்டரில் நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, -3. அடுத்து d1, d2, d3 அப்படி எடுத்துக்கங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, -1, 1. ஸோ இந்த வேல்யூ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா x minus x1 அப்போ 1, y minus அப்போ plus 2, z minus z1 அப்போ z minus 4, that is equal to 0. b1, b2, b3, b1ன்றது 1, b2ன்றது 2, b3ன்றது -3. அடுத்து d1, d2, d3, 3, -1, 1. டிட்டர்மினன்ட் எக்ஸ்பென்ஷன் மெத்தடில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ x minus 1 into இதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 1 into 2, 2, minus of minus into minus plus 3 into 1, 3, minus of y plus 2 into அடுத்து இதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 1 into 1, 1, minus of 3 into 3, minus 9. இப்போ மைனஸ் மைனஸ் இங்கே ப்ளஸ் 9 வரும். ப்ளஸ் z minus 4 into ஸோ இது எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 1 into -1, -1, 3 into 2 வந்து 6, அப்போ -6, that is equal to 0. அப்போ which implies x minus 1 into -1 minus of y plus 2 into 10 plus z minus 4 into -7, that is equal to 0. So which implies இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -x minus into minus plus 1 minus 10y minus 20 minus 7z minus plus 28, that is equal to 0. So which implies -x minus 10y minus 7z constant term என்னன்னு பார்த்தீங்கன்னா +1 -20 +28 இருக்குது. அப்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -20யும் +28 ஆட் பண்ணிங்கன்னா +8ன்னு வரும். +8 + 1 வந்து +9 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இது +8 +1 +9 ஈக்குவல் டு 0.
அப்போ மல்டிப்ளை வித் மைனஸ், இந்த ஹோல் ஈக்குவேஷன் மல்டிப்ளை வித் மைனஸ் நமக்கு என்ன வரும்னா எக்ஸு ப்ளஸ் 10y ப்ளஸ் 7z மைனஸ் 9 தட் இஸ் ஈக்குவல் டு 0. x plus 10y plus 7z minus 9 equal to 0 is the required Cartesian equation of the plane. So இந்த plane equation வந்து complete ஆயிடுச்சு. Exercise number 6.7, question number 2. Find the parametric form of vector equation and Cartesian equation of the plane passing through the points 2, 2, 1 and 9, 3, 6 and perpendicular to the plane 2x plus 6y plus 6z equal to 9. So இந்த கொஸ்டினில் வந்து parametric form of vector equation and Cartesian equation of a plane அது கேட்டிருக்காங்க. கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா that required plane passing through the 2 point and perpendicular to the another plane. இதான் கண்டிஷன். இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க. சொல்யூஷனில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதா ஒரு டயக்ராம் போடுறேன். இதை நீங்கள் எக்ஸாமில் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிறக்கா இந்த டயக்ராம் வந்து இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்படி ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் அ பிளேன், இஸ் அ பிளேன். இது ஒரு பிளேன், இதான் நமக்கு ரிக்வயர்ட் பிளேன் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. திஸ் பிளேன் பாசிங் த்ரூ த 2 பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது, 1 பாயிண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. அப்போ 2, 2, 1 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் இப்படி இருக்குது. அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9, 3, 6 இப்படி அனதர் 1 பாயிண்ட் இருக்குது. அட் த சேம் டைம் திஸ் பிளேன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு அனதர் பிளேன். இந்த பிளேன் வந்து இன்னொரு பிளேனுக்கு இப்படி பெர்பெண்டிகுலராக இருக்குது. இட் இஸ் அனதர் பிளேன். இந்த அனதர் பிளேனுக்கு இப்படி பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு வச்சுக்க. ஸோ த அனதர் பிளேன் ஹேவிங் அ நார்மல், இதுக்கு ஒரு நார்மல் இருக்கும். பட் இந்த நார்மல் எப்படி இருக்குன்னா parallel டு த ரிக்வயர்ட் பிளேனாக இருக்கும். ஸோ எவ்ரி பிளேன் ஹேவ் அ நார்மல். அந்த பிளேனுக்கு வந்து இந்த நார்மல் வந்து என்ன இருக்கும், இட் இஸ் parallel டு த ரிக்வயர்ட் பிளேன் அப்படின்னு இருக்கும். இதுதான் நமக்கு அந்த கண்டிஷன். அப்போ இந்த பிளேனோட ஈக்குவேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. 2x ப்ளஸ் 6y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கார்ட்டீசியன் ஃபார்மு. அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி இந்த நார்மல் வெக்டர் ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா வேற ஒன்றும் இல்லை, ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டு கியூன்ற ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த என் வெக்டர் தான் ஆக்சுவலாக நார்மல் வெக்டர். எக்ஸு ஒய் இசட் அதை எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஆர் வெக்டராக மாறிடும். அதில் இருக்க நம்பர்ஸ் வந்து 6, 2, 6, 6, 2, 6, 6ன்றது வந்து நமக்கு அந்த நம்பர்ஸ் எடுத்துகிட்டு ஐஜேகே போட்டிங்கன்னா நார்மல் வெக்டர் ஆயிரும். அப்போ இதனோட நார்மல் வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, 2i கேப் ப்ளஸ் 6j கேப், அடுத்து வந்து ப்ளஸ் 6k கேப் ப்ளஸ் 6k கேப், இதுதான் நார்மல் வெக்டர். அப்போ திஸ் நார்மல் வெக்டர் இஸ் parallel டு திஸ் வெக்டர். அப்போ இது இதனோட parallel வெக்டர் எடுத்துக்கணும். அப்போ என்ன செய்கிறோம், இது ஒரு பொசிஷன் வெக்டர், இது ஒரு பொசிஷன் வெக்டர். இது ஏ வெக்டர், இது பி வெக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சி வெக்டர்னு எடுத்துக்கிற போகிறோம். இது ஏ வெக்டர், இது பி வெக்டர், இது சி வெக்டர். இப்போ சி வெக்டர் வந்து இங்கே வந்து இந்த பிளேனுக்கு நார்மல், பட் இந்த ரிக்வயர்ட் பிளேனுக்கு வந்து இது parallel வெக்டர். ஸோ இவ்வளோ தான் ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடுவோம். ஃபார்முலா எழுதினா தான் நமக்கு அடுத்து என்ன தேவை இருக்குன்றது நமக்கு புரியும். இந்த parametric form of vector equation of the plane. The parametric form of vector equation of the plane is parametric form. இப்போ வந்து passing through 2 pointன்ற கான்செப்ட் இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா r vector is equal to 1 minus of s into a vector plus s into b vector plus t into c vector. இப்போ இதில் வந்து s and tன்றது parameters. s and tன்றது s, t வந்து belongs to the real number. இது parameter. ஏன்னா parameter வரனால இது parametric vector equation. இந்த parameter வரனால non-parametric vector equation. அப்போ ஃபார்முலா தெரிஞ்சு 1 minus s into a vector plus s into b vector plus t into c vector. இல்லை a vectorன்றது பொசிஷன் வெக்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், b vector the position vector of the second point, c vector அப்படின்றது parallel vector to the required plane. அவ்வளோதான். இப்போ இந்த இதை நம்ம எடுத்துக்கிறோம். இது தெரிஞ்சிட்டிங்கனால ஈஸியாக நீங்கள் இந்த சம் போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து a vector எடுத்துங்க. a vectorன்றது you can take it as a first point as a vector. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2i cap plus 2j cap plus k cap. அடுத்து b vector. b vector is the position vector of the second point. அப்போ 9i cap plus 3j cap plus 6k cap. Then c vector. c vector is a parallel vector. அப்போ இதோட parallel vector பார்த்தீங்கன்னா இதுதான் இதனோட parallel vector. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2i cap plus 6j cap plus 6 into k cap.
6 into k cap. இப்போ நமக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிச்சு. அப்படியே நம்ம ஃபார்முலாவில் டைரெக்டாக அப்ளை பண்ண வேண்டியதான். therefore r vector equal to 1 minus s அப்படி இருக்கட்டும். a வெக்டருக்கு பதிலாக அந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். 2i cap plus 2j cap plus k cap plus s into b வெக்டருக்கு பதிலாக 9i cap plus 3j cap plus 6k cap plus t into c வெக்டர் பார்த்தீங்கன்னா 2i cap plus 6j cap plus 6k cap. So this is the required parametric form of vector equation of the plane. இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கேட்டிருக்கிறது கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அப்போ அதை நம்ம எடுத்துக்கிறோம் போகிறோம். ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேனஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதி. இப்போ நீங்கள் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதும்போது இந்த ஃபார்முலா எழுதிட்டாச்சு. ஃபார்முலா கம்ப்ளீட் பண்ண பிறகு இப்போ இந்த ஃபார்முலாவில் தேவையான வேல்யூஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. என்ன எடுத்துக்க போகிறோன்னா ஃபஸ்ட் வந்து x1, y1, z1 தட் இஸ் அ ஃபஸ்ட் பாயிண்ட். என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 2, 1. அடுத்து x2, y2, z2 இது வந்து செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இருக்குன்னா 9, 3, 6. அடுத்து டைரக்ஷன் parallel வெக்டர் d1, d2, d3. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சி வெக்டரில் வரக்கூடியதான் 2, 6, 6 முடிஞ்சிச்சு. x minus x1 வந்து 2, y minus y1 வந்து 2, z minus z1 வந்து 1, that is equal to 0. அடுத்து x2 minus x1 அப்படின்றது 9 minus 2, 3 minus 2, 6 minus 1. அடுத்து 2, 6, 6. So which implies x minus 2, y minus 2, z minus 1, that is equal to 0. இப்போ இது 7 வந்துடும். 9 minus 2 7, 3 minus 2 வந்து 1, 6 minus 1 வந்து 5. இது 2, 6, 6 எடுத்துட்டாச்சு. which implies எடுக்கும்போது என்னன்னா x minus 2 அப்படி இருக்கட்டும். ஸோ இதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 1 into 6 6 minus 6 5 30 minus of y minus 2 எடுத்துங்க. அடுத்து இதை எலிமினேட் பண்ணிங்கன்னா 7 6 are 42 minus 2 5 are 10 minus plus z minus 1 into. ஸோ இதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 7 into 6 42 minus 2 into 1 2. So that is equal to 0. But which implies x minus 2 into minus 24 minus of y minus 2 into 32 plus z minus 1 into 40, that is equal to 0. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which implies மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 24x minus into minus plus 48 minus 32y minus into minus plus 64 plus 40 into z வந்து 40z minus 1 into 40 that is equal to 0. So which implies minus 24x minus 32y plus 40z and the constant என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா plus 48 plus 64 minus 40 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா plus 8ன்னு வரும். plus 48 minus 40 வந்து plus 8. இந்த plus 8 வந்து plus 64 ஆட் பண்ணிங்கன்னா plus 72ன்னு வந்துடும். plus 72. ஸோ தட் இஸ் equal to 0. ஸோ இதில் காமன் நம்பரில் டிவைட் பண்ணி விட்றோம். இல்லை காமன் நம்பர் எடுத்துடலாம். எடுக்கும்போது என்னன்னா which implies இப்போ எதை மைனஸ் காமன் எடுக்கலாம், 8 காமன் எடுத்துரும். அப்போ 3 8 24 3x மைனஸை காமன் எடுத்துகிற ப்ளஸ் 4 8 32 4 into y. அடுத்து இங்கே மைனஸை காமன் எடுத்துகிறோம் மைனஸ் ஆஃப் 5z. அடுத்து மைனஸை காமன் எடுத்துகிற மைனஸ் ஆஃப் 9, that is equal to 0. அந்த மைனஸ் 8 அங்கே போனோம்னா 0 ஆயிரும். அப்போ 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 4y மைனஸ் 5z 3x plus 4y minus 5z minus 9 equal to 0. So this is the required Cartesian equation of the plane. So இதோட இந்த sum வந்து complete ஆயிடுச்சு. Exercise number 6.7 question number 3. Find parametric form of vector equation and Cartesian equations of the plane passing through the points
2, 2, 1, 1, minus 2, 3 and parallel to the straight line passing through the points 2, 1, minus 3 and minus 1, 5, minus 8. இந்த கொஸ்டினில் வந்து parametric form of vector equation and Cartesian equation of the plane கேட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா the plane, the required plane passing through the 2 points, இந்த 2 points வழியாக போகுது. At the same time the plane is parallel to another one straight line. ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேரலாக இருக்குது. பட் த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனை வந்து டேரெக்டாக கொடுக்காம ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற 2 பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த லைன் பாசிங் த்ரூ த 2 பாயிண்ட்ஸ். ஸோ த பிளேன் பாசிங் த்ரூ த 2 பாயிண்ட்ஸு, அதே மாதிரி த பேர் லைன் ஆல்சோ பாசிங் த்ரூ த 2 பாயிண்ட்ஸ். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த சம் போடணும். இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் டயக்ராம். இது நீங்கள் எக்ஸாமில் போட வேண்டியதில்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டயக்ராம். இப்போ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் அ பிளேன். இதான் நமக்கு ரிக்வயர்டு பிளேன். இந்த ரிக்வயர்ட் பிளேன் வந்து பாசிங் த்ரூ த 2 பாயிண்ட்ஸ். 1 பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 2, 1 ஒரு பாயிண்ட் எடுத்துகிறோம். அனதர் 1 பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா 1, minus 2, 3 எடுத்துட்டாச்சு. இப்போ இந்த பிளேன் இஸ் parallel to the straight line. இந்த பிளேன் வந்து இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இப்படி பேரலாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஈக்குவேஷன் கொடுக்காம அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் பாசிங் த்ரூ த 2 பாயிண்ட்ஸ் 2, 1, minus 3 ஒரு பாயிண்ட்டு. அடுத்து வந்து அனதர் 1 பாயிண்ட் வந்து minus 1, 5, minus 8 இது கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போது 2, 1, minus 3 அண்டு minus 1, 5, minus 8 இந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எந்த கண்டிஷனில் வந்து பிளேன் பாசிங் த்ரூ த 2 பாயிண்ட் அந்த கண்டிஷனில் வரும். அட் த சேம் டைம் வி நீட் பேரலல் வெக்டர், ஒரு பேரலல் வெக்டர் வேணும். இந்த பேரலல் வெக்டர் எங்கே இருக்குன்னா லைன்லேருந்து எடுக்கணும். இப்போ லைனோட ஈக்குவேஷன் வந்து ப்ராப்பர் ஃபார்மேட்லேருந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். பட் இந்த மாதிரி 2 பாயிண்ட் ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லேயே பார்த்துருக்கோம். இந்த லைனோட பேரலல் வெக்டர் எடுக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்னா x2 minus x1, y2 minus y1, z2 minus z1. அதாவது டைரக்ஷன் ரேஷியோஸ் பார்க்குறதுக்கான அந்த ஃபார்முலா, அந்த டைரக்ஷன் ரேஷியோ தான் நமக்கு பேரலல் வெக்டராக வரும். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இதை போட்டோன்னா இங்கே x1, y1, z1, இது x2, y2, z2 வரும். அப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா x2 minus x1, x2ன்றதுங்க வந்து -1, -2, y2 minus y1, 5 minus 1. அடுத்து வந்து z2 minus z1, -8, -3 இப்போ இதை ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது -3ன்னு வரும், இது வந்து 4 வரும், இங்கே வந்து -5 வரும். -3, 4, -5. ஸோ இதை நம்ம வெக்டர் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணோன்னா -3i cap ப்ளஸ் 4j cap minus 5k cap. அப்போ இதுதான் வந்து என்னென்னா இந்த பிளேனோட பேரலல் வெக்டர். அப்போ இது a வெக்டர், இது b வெக்டர், இதை வந்து c வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஈக்குவேஷன் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். ஃபார்முலா எழுதிட்டோன்னா அப்போ நம்ம அந்த வெக்டர்ஸ் எப்படி எடுக்கலாம்னு ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா எழுதிக்கிறோம். என்ன ஃபார்முலானா த parametric form of vector equation of the plane is இப்போ 2 பாயிண்ட் ஃபார்மேட் ப்ரீவியஸ் சம்மில் அதே கான்செப்ட் தான். என்ன ஆகும்னா r vector equal to 1 minus s into a vector plus s into b vector plus t into c vector. இப்போ a vector வந்து பொசிஷன் வெக்டர் the first point, b vector வந்து பொசிஷன் வெக்டர் the second point, c vector வந்து parallel vector. அதை நம்ம எடுத்துக்கிறோம். Here a vector equal to the first point என்ன கொடுத்துருக்கோன்னா 2, 2, 1. அப்போ 2i cap plus 2j cap plus k cap. b vector பொசிஷன் வெக்டர் the second point. அப்போ என்ன இருக்குன்னா 1, -2, 3 இருக்குது. அப்போது i cap minus 2j cap plus 3k cap. c வெக்டர்ன்றது பேரல் வெக்டர் இப்போ தான் பார்த்துருக்கோம். -3i cap plus 4j cap minus 5k cap. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா you will get a result. நம்ம therefore என்ன செய்யணும், r vector equal to 1 minus s அப்படி எடுத்துகிட்டு a vector இருக்குன்னா 2i cap plus 2j cap plus k cap plus s into b vector வந்து i cap plus 2j cap plus 3k cap plus இங்கே பிளேஸ்லனால இங்கே எடுக்கிறேன் நான்
t into c vector பார்த்தீங்கன்னா minus of 3i cap plus 4j cap minus 5k cap. So this is the parametric vector equation of the required plane. First part completed. The Cartesian equation of the plane is the Cartesian equation of the plane is formula first எடுத்துருவோம். formula என்ன அப்படினு பாத்தீங்கன்னா determinant of x minus x1 y minus y1 z minus z1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 d1 d2 d3 that is equal to 0. இப்போ நம்ம தேவையான ரிசல்ட் எடுத்துறோம். இப்போ ஃபர்ஸ்ட் x1, y1, z1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா 2, 2, 1 இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து வந்து x2, y2, z2 இது செகண்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, -2, 3ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து d1, d2, d3. ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3, 4, -5 கொடு. இப்போ determinant of x minus 2 y minus 2 z minus 1 that is equal to 0. அடுத்து x2 minus x1 அப்போ 1 minus 2 minus 2 minus 2 3 minus 1 அடுத்து minus 3 4 minus 5. So which implies x minus 2 y minus 2 z minus 1 that is equal to 0. இப்போ இது minus 1 இங்கே -4 ஆகும், இது வந்து 2 ஆயிரும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா. இது -3 4 இது -5 which implies ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா x minus 2 into ஸோ எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா -4 into -5 வந்து +20 minus of 4 into 2 8 minus of y minus 2 into ஸோ எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா minus into minus +5 minus of minus plus 2 into 3 6 plus z minus 1 into ஸோ இது எலிமினேட் பண்ணிங்கன்னா -1 into 4 -4 minus of minus into minus plus 4 3 are 12 that is equal to 0. So which implies x minus 2 into இது வந்து என்ன ஆகும்னா 12 minus of y minus 2 into 11 plus z minus 1 into minus 16. So that is equal to 0. That is equal to 0. இப்போ இன்னும் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 into x 12x minus 2 into 12 வந்து 24 minus 11y minus into minus plus 2 into 11 வந்து 22 plus into minus minus 16 into z 16 z minus into minus plus 1 into 16 that is equal to 0. So இதை rearrange பண்ணுறோம் which implies அப்போ 12x minus 11y minus 16z கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா -24 இருக்குது +22 இருக்குது +16 இருக்குது. ஸோ -24 +22 ஆட் பண்ணிங்கன்னா -2 வரும். -2 + 16 பார்த்தீங்கன்னா +14. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இதுதான் வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ திஸ் இஸ் த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த ரிக்வயர்ட் பிளேன். ஸோ இதோட இந்த சம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise number 6.7 fifth question, find the parametric form of vector equation and Cartesian equations of the plane containing the line r vector equal to I cap minus j cap plus 3k cap plus t into 2i cap minus j cap plus 4k cap and perpendicular to the plane r vector dot I cap plus 2j cap plus k cap that is equal to 8. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிளேனோட ஈக்குவேஷன் ரெண்டு ஃபார்மேட், ஒன்று வந்து parametric ஃபார்ம் அண்டு கார்ட்டீசியன் ஃபார்ம், ரெண்டு தனித்தனியாக கேட்டிருக்காங்க. பிளேனோட ஈக்குவேஷனில் கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the plane containing a line and perpendicular to a plane, ரைட். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணணும். இப்போ நான் இது ஒரு சிம்பிள் டயக்ராம் போடுறேன், நீங்கள் எக்ஸாமில் போடணும் அவசியம் இல்லை, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த டயக்ராம். இப்போ இது நான் ஒரு பிளேன் எடுத்துக்கிறேன், இட் இஸ் a required plane. இந்த மாதிரி ஒரு பிளேன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதான் வந்து ரிக்வயர்டு பிளேன். இந்த பிளேன் வந்து கண்டெய்னிங் எ லைன். ஸோ இந்த லைன் வந்து இதுதான்
அப்போ லைன் எப்படி இருக்குன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ்ஸு டி இன்ட்டு பி வெக்டர், ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர், இது லைனோட ஈக்குவேஷன். அடுத்து வந்து பெர்பெண்டிகுலர் டு அனதர் பிளேன், இப்படி ஒரு பிளேன் கொடுத்துருக்காங்க. இப்போ பிளேன் இருந்தாலும் இதுக்கு ஒரு நார்மல் இருக்கும், இந்த நார்மல் வந்து என்னோட பேரல் வெக்டராக இருக்கும். அப்போ இந்த பிளேனோட வந்து வெக்டர் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. வெக்டர் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் டாட்டு என் வெக்டர் ஈக்குவல் டு கியூ, அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டு கியூ அப்படின்ற ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த என் வெக்டர் வந்து நம்ம நார்மல் வெக்டர் எடுத்துக்கலாம், ரைட்டா? இப்போது நம்ம இந்த ஃபார்மேட்டை நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த வேல்யூஸ் எல்லாம் கிடச்சிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா பிளேன் பாசிங் த்ரூ எ பாயிண்ட், ஏ வெக்டர்ன்றது பாயிண்ட். இந்த லைன் வந்து பிளேனில் இருக்குன்னா இந்த லைனில் இருக்கிற பாயிண்ட்டும் எங்கே இருக்குன்னா பிளேனில் இருக்கும். இப்போ லைனோட பேரல் வெக்டர் என்ன இருக்குன்னா பிளேனுக்கு பேரல் வெக்டர். அப்போ 1.1 பேரல் வெக்டர். அப்போ இங்கே ஒரு பேரல் வெக்டர், அப்போ 1.2 பேரலல் வெக்டர். அந்த கான்செப்டில் நம்ம இந்த பிளேனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். 1.2 parallel vector given equation of a line, given equation of the line is r vector equal to I cap minus j cap plus 3 into k cap plus t into 2i cap minus j cap plus 4 into k cap. Right. இது வந்து compare with this r vector equal to a vector plus t into b vector அப்படின்னு எடுத்துக்கலாம். And equation of the plane is r vector dot I cap plus 2j cap plus k cap that is equal to 8. Right. இப்போ இதுவும் வெக்டர் ஃபார்மேட், இதுவும் வெக்டர் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இந்த ஏ வெக்டர், இது பி வெக்டர், இந்த என் வெக்டர் வந்து நம்ம பேரல் வெக்டர் சி வெக்டர்னு எடுத்துக்கலாம். அப்போது பி வெக்டரும் சி வெக்டரும் பேரல் வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். The parametric form of vector equation of the plane is r vector equal to a vector plus s into b vector plus t into c vector எடுத்துக்கங்க. Here a vector அப்படின்றது passing through the point. பாயிண்ட் எதுலேருந்து எடுத்துக்கிறோம்னா இந்த லைனில் இருக்கிற பாயிண்ட் தான் பிளேனில் இருக்கிற பாயிண்ட். அப்போ என்ன இருக்குன்னா I cap minus j cap plus 3 into k cap. b வெக்டர்ன்றது பேரல் வெக்டர். ஸோ இந்த லைனோட பேரல் வெக்டர் தான் பிளேனோட பேரல் வெக்டர், ஃபர்ஸ்ட் பேரல் வெக்டர். இப்போ 2i cap minus j cap plus 4k cap and c வெக்டர் ஈக்குவல் டு, இப்போ இந்த பிளேனோட நார்மல் வந்து என்ன இருக்குன்னா ரெக்வயர்டு பிளேனுக்கு வந்து பேரல் வெக்டராக இருக்குது. அப்போ இந்த நார்மல் எடுக்கிறோம். அந்த நார்மல்ன்றது இந்த n வெக்டர், இதுதான் நம்ம c வெக்டர் எடுத்துக்கிற போகிறோம். I cap plus 2j cap plus k cap. Therefore r vector equal to, first a vector எழுதுங்க. a vector என்னன்னா I cap minus j cap plus 3 into k cap plus s into b vector பார்த்தீங்கன்னா 2i cap minus j cap plus 4 into k cap plus t into c vector பார்த்தீங்கன்னா I cap plus 2j cap plus k cap. இப்போ Cartesian equation of the plane is, Cartesian equation எப்படி எடுத்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x minus x1 y minus y1 z minus z1 that is equal to 0. இப்போ ஃபஸ்ட்டு பேரல் b வெக்டரில் எடுத்துக்கனால b1 b2 b3, செகண்ட் பேரல் வெக்டரில் cயில் எடுத்துக்கனால c1 c2 c3. நம்ம என்ன லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடாக அங்கே எடுத்துக்கிறீங்க. ஹியர் பார்த்தீங்கன்னா x1, y1, z1 இதோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, -1, 3. அடுத்து b1, b2, b3, c1, c2, c3. இப்போ b1, b2, b3 ஓட வேல்யூ என்ன இருக்குன்னா 2, -1, 4. c1, c2, c3 ஓட 1, 2, 1. ரைட். இப்போ நம்ம அந்த வேல்யூ அந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். which implies x minus 1 y plus 1 z minus 3 equal to 0.
2 minus 1 4 1 2 1. இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க x minus 1 into இப்போ எலிமினேட் பண்ணிங்கன்னா minus 1 into 1 வந்து minus 1 minus of 4 into 2 8 minus of y plus 1 into அப்போ இதை எலிமினேட் பண்ணிங்கன்னா 1 into 2 2 minus of 4 into 1 4 plus z minus 3 into so இதை எலிமினேட் பண்ணிங்கன்னா 2 into 2 4 minus of minus plus 1 so that is equal to 0. So which implies x minus 1 into minus 9 minus of y plus 1 into minus 2 plus z minus 3 into 5 that is equal to 0, which implies minus of 9x plus 9 ஆயிரும் minus into minus plus 9 so minus into minus plus 2 into y 2y plus 2 அடுத்து plus 5 into z வந்து 5z minus 5 into 3 15 that is equal to 0 so which implies minus of 9x plus 2y plus 5z and constant பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க ஆட் பண்ணிங்கன்னா plus 11 minus 15 அப்போ வந்து plus 11 minus 15 வந்து minus 4 equal to 0 so multiply with the minus which implies 9x minus 2y minus 5z plus 4 equal to 0. So இதுதான் வந்து required Cartesian equation of the plane. Exercise number 6.7 question number 7 find the non-parametric form of vector equation and Cartesian equations of the plane. R vector equal to 6 I cap minus j cap plus k cap plus s into minus I cap plus 2 j cap plus k cap plus t into minus 5 I cap minus 4 j cap minus 5 k cap. இப்போ ஒரு பிளேனோட ஈக்குவேஷனை கொடுத்துட்டாங்க. இந்த பிளேன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த பிளேனோட ஈக்குவேஷன் ஸோ பிளேனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேனோட ஈக்குவேஷனையும் வந்து அனதர் டூ ஃபார்மேட்டில் கேட்குறாங்க. வாட் ஆர் அனதர் டூ ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா நான் parametric ஃபார்ம் அண்ட் கார்டீசியன் ஃபார்ம் அதை மட்டும் கேட்குறாங்க. சொல்யூஷன் compare the given equation of the plane with r vector equal to a vector plus s into b vector plus t into c vector. Here a vector equal to 6 I cap minus j cap plus k cap, b vector equal to minus of I cap plus 2 j cap plus k cap, c vector equal to minus of 5 I cap minus 4 j cap minus 5 k cap. Passing through a point and parallel to the two vectors அந்த பிளேனோட parametric equation இந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து பிளேனோட ஈக்குவேஷன் அது என்ன டைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா passing through a point parallel to the two vector. அந்த passing through the point position vector வந்து a vectorன்னு சொல்கிறோம், parallel vector வந்து b vector and c vector. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஈக்குவேஷனோட another two format பார்க்க போகிறோம். ஸோ therefore the given plane passing through a point with therefore the given plane passing through a point with the position vector a vector and parallel to the vectors b vector and c vector. So the given plane passing through a point with the position vector a vector and parallel to the vectors b vector and the c vector. The non-parametric form of vector equation
of the non-parametric form of vector equation of the plane is r vector minus a vector dot b vector cross c vector that is equal to 0 இதான் ஃபார்மேட். இப்போ இங்கே நமக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா b vector cross c vector தேவை இருக்குது. அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்குறோம். b vector cross c vector equal to determinant of I cap j cap k cap. இப்போ b vector என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 2 1. c vector என்னன்னு பார்த்தீங்கன்னா -5 -4 -5. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா I cap into -10 minus இது வந்து 4 -10 minus 4 into 1 minus 4 அப்போ plus 4 அப்படின்னு எடுத்துக்க minus j cap into ஸோ இது எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா -1 into -5 plus 5 minus of -5 into 1 -5 அப்போ will take it as a plus 5 plus k cap into ஸோ இது எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா minus into minus plus 1 into 4 4 minus of -5 into 2 -10 அப்போ it become plus 10 that is equal to -6 I cap minus 10 j cap plus 14 k cap. இது வந்து b vector cross c vector ஆன்சர் பண்ணுறோம். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுங்க, r vector minus a vector என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 I cap minus j cap plus k cap. r vector minus a vector dot minus 6 I cap minus 10 j cap plus 14 k cap that is equal to 0. இப்போ இதோட டாட்டோட ஆப்ரேட் பண்ணிங்கன்னா r vector dot minus 6 I cap minus 10 j cap plus 14 k cap minus of 6 I cap minus j cap plus k cap dot minus of 6 I cap minus 10 j cap plus 14 k cap that is equal to 0. இப்போ r vector dot minus of 6 I cap minus 10 j cap plus 14 k cap minus of 6 into 6 36 minus 36 I j dot j 1 plus 10 plus 14 equal to 0. இப்போ r vector dot minus 6 I cap minus 10 j cap plus 14 k cap minus இப்போ இதை ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது என்ன ப்ளஸ் 2 இது ரெண்டு ஆட் பண்ணோம். -36 plus 10 வந்து -26 -26 plus 14 -26 plus 14ன்றது என்ன ஆகும்னா -12ன்னு வரும் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா r vector dot minus 6 I cap minus 10 j cap plus 14 k cap minus into minus plus 12 that is equal to 0. The whole equation divided by -2 divide பண்ணி விடுறோம். divided by -2 அப்படி பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா இது வந்து r vector டாட்டுங்க அப்படியே தான் இருக்கும். இதில் மைனஸ் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும் 3 I cap அப்படின்னு வந்துடும். இங்கே மைனஸில் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 5 j cap அப்படின்னு வந்துடும். இதை மைனஸில் பண்ணிங்கன்னா -7 k cap அப்படின்னு வந்துடும். இது மைனஸ் ஆயிரும் 6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃபர்தராக நம்ம பார்க்கும்போது r vector டாட்டு 3 I cap plus 5 j cap minus 7 k cap that is equal to plus 6 அப்படின்னு கிடைக்கும். நான் parametric vector equation அதனால் parameter கிடையாது பட் வெக்டர் ஃபார்மேட்டு, அதனால் இது நான் parametric vector equation. அடுத்து நான் பார்க்க வேண்டியது வந்து Cartesian equation. Cartesian equation of the plane S.
Cartesian equation of the plane is of the form. எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா let r vector equal to xi cap plus yj cap plus zk cap எடுக்கிறோம். இங்கே r vector பதிலா xi cap plus yj cap plus zk cap போடுங்க. டாட் 3i cap plus 5j cap minus 7k cap that is equal to 6. pi dot I 1 அப்போ 3x j dot j 1 plus 5y k dot k 1 minus 7z that is equal to 6. 3x plus 5y minus 7z equal to 6 with the required Cartesian equation of the plane. ஸோ இந்த Cartesian equation இதோட கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாகவும் போடலாம், இல்லை நீங்கள் அந்த Cartesian equation ஃபார்முலா எடுத்துக்கிட்டீங்கன்னா x minus x1 y minus y1 z minus z1, செகண்ட் ரோ வந்து b1 b2 b3, தேர்ட் ரோ வந்து c1 c2 c3 இது நீங்கள் அப்ளை பண்ணலாம். x1 y1 z1 வந்து a வெக்டர்லேருந்தும் b1 b2 b3 வந்து b வெக்டர்லேருந்தும் c1 c2 c3 c வெக்டர்லேருந்து எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி போடலாம். ஸோ இதோட இந்த கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. எக்ஸசைஸ் நம்பர் 6.7 கொஸ்டின் நம்பர் 6. ஃபைண்ட் த parametric vector, non-parametric vector and Cartesian equation of the plane passing through the three non-collinear points 3, 6, -2, -1, -2, 6 and 6, -4, -2. 3 non-collinear points கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 non-collinear points வந்து ஒரு பிளேனில் இருக்குது. The condition is 3 non-collinear points lies on a plane. So find the parametric vector equation, non-parametric vector equation and Cartesian equation of the particular plane. இப்போ என்ன செய்யணும், இது ஒரு சிம்பிள் ஐடியா, இதுக்கு டயக்ராம் கூட தேவையில்லை. இது ஏ பி சி 3 பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா இந்த பொசிஷன் வெக்டர் ஏ வெக்டர், என்னோட பொசிஷன் வெக்டர் பி வெக்டர், இந்த பொசிஷன் வெக்டர் வந்து சி வெக்டர். அப்போ அப்படியே நம்ம ஃபார்முலா எழுதி இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். த parametric vector equation of the parametric vector equation of the plane is என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா r vector equal to 1 minus s minus t into a vector plus s into b vector plus t into c vector. இப்போ a vector b vector c vector all the three are the points. இப்போ first வந்து here a vector equal to first point என்னன்னா 3i cap plus 6j cap minus 2 into k cap. The b vector is the second point வந்து minus of I cap minus 2j cap plus 6k cap and the c vector is the third point எடுத்தோம்னா 6i cap minus 4j cap minus 2k cap. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. r vector equal to 1 minus s minus t அப்படி எடுத்துட்டு a vector பார்த்தீங்கன்னா 3i cap plus 6j cap minus 2 into k cap plus s into b vector பார்த்தீங்கன்னா minus of I cap minus 2j cap plus 6k cap plus t into 6i cap minus 4j cap minus 2k cap. ஸோ இதான் வந்து ரிக்வயர்டு parametric vector equation. ஏன்னா s and t என்ற parameter இங்கே இருக்கிறனால இது parametric vector equation. இதில் வந்து s and t எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா belongs to the real number. Cartesian equation of the plane is என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x minus x1 y minus y1 z minus z1. அடுத்து வந்து x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. அடுத்து x3 minus x1 y3 minus y1 z3 minus z1 that is equal to 0. நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துட்டோம், x1, y1, z1 first point 3, 6, minus 2. அடுத்து x2, y2, z2 இது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1, -2, 6. அடுத்து x3, y3, z3 இது தேர்ட் பாயிண்ட் 6, -4, -2. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது என்னன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப்
x minus 3, y minus 6, z plus 2, that is equal to 0. x2 minus x1, minus 1 minus 3, minus 2 minus 6, 6 plus 2, x3 minus x1, 6 minus 3, minus 4 minus 6, minus 2 plus 2. Place இதை further simplify பண்ணுறோம். இப்போ x minus 3, y minus 6, z plus 2, that is equal to 0. இது வந்து minus 4 ஆகும், இது minus 8, இது வந்து plus 8, இது வந்து plus 3, இது minus 10, இது 0. ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினன்ட் மெத்தடில் எக்ஸ்பேண்ட் பண்ணானா x minus 3 into, ஸோ இதை எலிமினேட் பண்ணிங்கன்னா minus 8 into 0, 0 minus of, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus into minus plus 8 into 10 வந்து 80. அடுத்து மைனஸ் ஆஃப் y மைனஸ் 6 இன்ட்டு, ஸோ இதை எலிமினேட் பண்ணிடுங்க. minus 4 into 0, 0 minus 8 3 are 24, minus of z plus 2 into, ஸோ இதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா minus into minus 4 into 10 40, minus minus into minus plus 8 3 are 24 equal to 0. இப்போ ஃபர்தராக அடுத்து என்ன ஆகும்னா x minus 3 into 80 minus of y minus 6 into minus 24 minus of z plus 2 into 64, that is equal to 0. But which implies 80x minus of 240 minus into minus plus 24y minus into minus plus அப்போ இங்கே வந்து மைனஸ் தான் வரும். மைனஸ் 6 into 24 144 minus of 64z minus of 64 into 2 128 equal to 0. So which implies 80x plus 24y minus 64z. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 240 மைனஸ் 144, இங்கே வந்து என்ன இருக்குன்னா மைனஸ் 128 இருக்குது. எல்லாமே நெகட்டிவ் தான். இது மைனஸ் எல்லாத்தையுமே ஆட் தான் பண்ணணும். 512 equal to 0. இப்போ the whole equation divided by 8 which implies, அப்போ 8ல் டிவைட் பண்ண என்னம்னா 10x plus 8 is 24 3y minus 8 is 64 8z minus of 64 equal to 0 is the required Cartesian equation of the plane. Non-parametric vector equation. Non-parametric vector equation of the plane is r vector dot n vector equal to q அப்படின்ற ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ண போதும். இப்போ r வெக்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா xi கேப்பு ப்ளஸ் yj கேப்பு ப்ளஸ் zk கேப், இது r வெக்டர் ஆயிடுச்சு. டாட் இதோட வந்து 10i கேப்பு ப்ளஸ் 3j கேப்பு மைனஸ் 8k கேப், இந்த கோஎஃபிஷியன்ஸ் 10 3 8, அதுக்கு வந்து i கேப் j கேப் அண்ட் k கேப் மைனஸ் 64 ஈக்குவல் டு 0 கான்ஸ்டன்ட். இது என்ன ஃபர்தர் அசம்பிளி பண்ணுறது, இது r வெக்டர்னு சொல்லலாம். டாட்டு 10i கேப்பு ப்ளஸ் 3j கேப்பு மைனஸ் 8k கேப்பு ஈக்குவல் டு 64. 10i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 8k கேப் தட் இஸ் ஈக்குவல் டு 64. இது வந்து இதில் பராமீட்டர் கிடையாது. அப்போ நான் பராமெட்ரிக்கு வெக்டர் ஈக்குவேஷன் இட் இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். ஸோ இதோட வந்து இந்த சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. பட் புக்கில் ஆன்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் பேர் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். புக் ஆன்சர் வரணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சி வெக்டரில் நம்ம என்ன பார்த்தோம்னா 6, -4, -2, அதாவது தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி பார்த்தோம். 6, -4, -2ன்னு பார்த்தோம். சப்போஸ் இதை வந்து +4 அப்படின்னு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புக் ஆன்சர் ஃபார்மேட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இங்கே +4 எடுத்திங்கன்னா அப்போ இந்த இடத்துல +4 ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டாச்சு. அடுத்தது இங்கே என்ன செய்கிறோம், இங்கே வரும்போது இந்த இடத்துல +4 போடுறோம். +4 போட்டாச்சு. அடுத்தது இங்கே நம்ம அப்ளை பண்ணும்போதும் ஒரு சேஞ்சஸ். அப்போ என்ன செய்கிறோம், இங்கே வந்து +4 வரும். அப்ளை பண்ணும்போது +4 வரும். இப்போ +4 போடும்போது நமக்கு இந்த இடத்துல 8க்கு பதிலாக நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மைனஸ் டூன்னு கிடைக்கும். 8க்கு பதில் நமக்கு என்ன கிடைக்கும், -2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுக்கான எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புக் ஆன்சர் வரும். ஸோ விச் இம்ப்ளைஸ் x - 3 into, ஸோ இதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 0 மைனஸு +16, ஏன்னா -16 வரும், -, +16, இப்போ y - 6 அப்படி இருக்கட்டும். ஸோ இதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 0 மைனஸு 8 3 24 ப்ளஸ் z +2 into, ஸோ இதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா -(-) 4 into 8 minus of 8 3 24, அப்போ -24ன்றது +24 equal to 0. ஸோ which implies x - 3 into, இது வந்து 16 வரும், minus of y - 6 into -24 அப்படின்னு வரும், ப்ளஸ் z +2 into 32 equal to 0, which implies 16x minus 16 into 3 48, minus of minus plus 24y minus 144, 16 into 24 144, இது மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டாலும் இது மைனஸாக இருக்கும், 144 ப்ளஸ் 32 into z 32z ப்ளஸ் 64 equal to 0. So which implies 16x plus 24y plus 32z, அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. -128 equal to 0. ஸோ இதை ஆட் பண்ணும்போது -48 -144 ப்ளஸ் 64 ஆட் பண்ணும்போது 128 equal to 0 அப்படின்னு வரும். டிவைடட் பை 8, 8ல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 2 8s are 16, 3 8s are 24, 4 8s are 32, minus 6 8s are 48 equal to 0. That is 2x plus 3y plus 4z equal to 16. 2x plus 3y plus 4z equal to 16. இது வந்து Cartesian equation of the plane. இது வந்து புக் ஆன்சர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து non-parametric vector equation வரணும். non-parametric vector equation of the planes எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து x y z தனியாக செப்பரேட் பண்ணுங்க. xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் அப்படின்னு எடுத்துகிட்டு டாட் இந்த நம்பர்ஸ் வந்து 2 3 4, இப்போ 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப் தட் இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ r vector டாட் n vector equal to qன்ற ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்போ இதை வந்து என்ன செய்யணும், r vector டாட்டு 2i கேப்பு ப்ளஸ் 3j கேப்பு ப்ளஸ் 4k கேப்பு தட் இஸ் ஈக்குவல் டு 16. இது ரிக்வயர்டு non-parametric vector equation of the plane. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக புக்கில் இருக்கிற -4 கான்செப்டை வச்சு சம் போட்டு காமிச்சாச்சு. புக் ஆன்சர் படி பார்க்கும்போது -4 வந்து +4 இருக்கணும். ஸோ அதுபடி போட்டாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 - s - tன்ற ஃபார்மேட் வச்சு போட்டிருக்கோம். புக்கில் அவங்க போட்டிருக்கிறது என்ன போட்டிருக்காங்கன்னா, புக்கில் இருக்கிறது r vector equal to a vector ப்ளஸ் s into b minus a vector ப்ளஸ் t into c minus a vector, b minus a vector c minus a vector அந்த கான்செப்ட் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதில் ஆன்சர் இருந்தாலும் இந்த ஆன்சர் இருந்தாலும் ஒன்று தான். ஸோ ரெண்டையும் நீங்கள் தரவாக பார்த்துருங்க. இந்த மாதிரி இந்த சம்ஸை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சம் எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதோட சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.